நான் உங்களுக்கு அனுப்புகிற செடிகளை இந்த மாதிரி தேங்காய் நார் உரம் இதுக்குள்ளே தான் வச்சு அனுப்புவேன். இதை வந்து தூர தூக்கி போட்டுறாதீங்க. இதுக்குள்ளேயே வச்சு நட்டு வைங்க. சரிங்களா? இதை உள்ளே போட்டுட்டு அதுக்கு மேலே செடியை வச்சு நட்டு வைங்க. வேர் வந்து நல்லா ஊடுருவி வளரும். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இது கரும்புலாவோட குச்சி. நீங்கள் எந்த செடியை நட்டு வச்சாலும் கொஞ்சம் நிழலில் வைங்க. அதுக்கப்புறம் அது வேர் பிடிச்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தளைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வெயிலில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே வெயிலில் வச்சிங்க அப்படின்னா காஞ்சு போயிடும். இதுதான் அந்த உரம். இது கோழி பண்ணையோட கழிவு உரம். அதில் வந்து தேங்காய் நார் அதுவும் கோழி பண்ணையோட கழிவு உரமும் சேர்ந்துருக்கு. இது போட்டு 9 மாதம் ஆச்சு. நல்லா மக்கி உரமாக மாறிடுச்சு. இதை தான் வச்சு அனுப்பிட்டுருக்கேன். நிறைய பேர் தூர தூக்கி போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி உங்கள் செடிக்கு ஏதாவது சத்துள்ள ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா வீட்டில் இருக்க காய்கறி வேஸ்ட்டு, பருப்பு கழுவுற தண்ணி, அரிசி கழுவுற தண்ணி, காய் கழுவுற தண்ணி, அப்புறம் கறியெல்லாம் கழுவுவீங்களே, ஸோ அந்த தண்ணியெல்லாம் இப்படி ஊற்றி வச்சு அதில் ஊற வச்சு இதில் இருக்க தண்ணியை வந்து செடிகளுக்கு ஊற்றுனீங்க அப்படின்னா அதுவே ஒரு சத்துமானம் தான். இதுக்காக கெமிக்கல் எதுவும் வாங்கி ஊற்றாதீங்க.